டாக்டர் பால் யாராவது கேள்விப்படாமல் இருந்திருக்க முடியுமாங்க? யூடியூப்பில் அட்லீஸ்ட் அவரோட ஒரு வீடியோவாவது எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சூப்பரான ஃபுட்டை பற்றின ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாரு. ஆனால் அவர் நினச்சிட்ருக்காரு அவரோட வீடியோ பார்த்து யாரும் பெருசாக மாறுறது இல்லைன்னு. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளே இருக்கார். இப்போ சப்பாத்தி மாவு பேசுகிறார் பார்த்தீங்களா, இவர் தான். டெய்லியும் அவரோட வீடியோவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதும் இல்லாமல் நம்மளையும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி கடைசி அவர் செஃப் ஆனது தான் மிச்சம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ப்ரோட்டீன் இவ்வளோ தான் சாப்பிடணும், ஃபைபர் இவ்வளோ எடுத்துக்கணும், காப்ஸ் கம்மி பண்ணணும்னு இவர் பேசி பேசி நம்மளுக்கு எங்கே டென்ஷன் ஆயிரும். பேசுறது மட்டும் இல்லைங்க, நம்ம அதை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாரு. அது கடைசியாக நம்ம பண்ணலங்கும் போது அவருக்கு அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும்னு அவரே இப்போ செஃப்பாகவும் மாறிட்டார். அதில் எனக்கு என்ன நல்ல விஷயம் சொல்லுங்கள், நம்ம பாட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அவர் பண்ணுறதை. இன்றைக்கி அப்படி என்ன தெரியுமா பண்ணார், ப்ரோட்டீன் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு சன்னாவை ஊற வச்சு எடுத்து அரைச்சி போட்டு சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி ஒன்று ரெடி பண்ணாருங்க. நல்லா தான் இருந்துச்சு. யாராவது சமைச்சு கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நீ என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன். நான் திருப்தியாக சாப்பிட்டேன்.